இந்த படத்தோட ஹீரோயிங்க கொலை பண்ணதுக்காக அசாசின்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டி, ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்விசிபிளா இருக்கும். அந்த ஒரு ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னா போறாங்க, அவங்க தங்கச்சி கூட. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா பேசிட்டு டான்ஸ் ஆடிட்டு சொல்லிட்டு தந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஒரு ராபிட்ன்னு வளர்த்துன்னுப்பாங்க. அதுகிட்டேருந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு சாப்பாடு போட்டுட்டு, இவங்க 3 பேருமே தூங்கிடுறாங்க. அந்த ராபிட் சும்மா இல்லாம ஒரு கேப்ன்னு தந்திருக்கும். அந்த கேப் வழியா பார்த்தீங்கன்னா வெளில போகணும்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு, அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு, இவங்க இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே தந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்கள அட்டாக் பண்றதுக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கா. பட் அவங்க எங்கேருந்து அட்டாக் பண்ணாங்கன்னே தெரியல. போட்டு செமையா சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ராபிட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுச்சு. உள்ள அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா, சும்மா AK-47 எடுத்துட்டு வந்தாங்களா என்ன துப்பாக்கின்னு சொல்லிட்டு தெரியல. டப 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 டபன்னு சுட்டு அந்த இடம் ஃபுல்லுமே பார்த்தா சுட்டுட்டு அவனுங்க இவங்க செத்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. பார்த்தா ஹீரோயினும் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காங்க. அந்த ராபிட் மட்டும் தான் செத்து போயிருக்கும்.